என்னுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டதா? ஆனால் எனக்கு அப்படி மன்னிக்கப்பட்டது போல் எனக்கு தெரியலையே. எப்போ பார்த்தாலும் பழைய பாவமே ஞாபகத்துக்கு வருதே. நான் முழுமையாய் மன்னிக்கப்பட்டது போல் நான் உணரலையே. தேவன் என்னை ஃபுல்லாக மன்னிச்சிட்டாரு, ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டுட்டாருன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லையே. சந்தேகமாக இருக்குது. இப்படிப்பட்ட கேள்விகள் பல விசுவாசிகளுக்கு உண்டு. அல்லது கொஞ்சம் வேறு விதமாக கேள்வியை கேட்கலாம். இந்த பூலோக வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் பாவம்னு ஒன்று இருக்க தான் போகுதுன்னா, அப்போ எதன் அடிப்படையில் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவு தொடர்ந்து நிலைக்க முடியும்? அல்லது இப்படி கேட்கலாம், ஒரு பரிசுத்த கடவுள் பாவ ஜனத்தின் மத்தியில் எப்படி தொடர்ந்து இருக்க முடியும்? என்ன நம்மளை மீட்டெடுத்தா கூட இந்த பூலோக வாழ்க்கையில் பாவம்னு ஒன்று இருக்கு. இப்போ எப்படி கடவுளும் மனுஷனும் தொடர்ந்து ஒன்றாக இருக்க முடியும்? இப்போ நான் எழுப்பின கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். நிறைய பேருக்கு இதனால் தூக்கமே வர்றதில்லை. இது முக்கியமான கேள்விகள். ஏன்னா இதற்கான பதில் உங்களுக்கு இல்லைன்னா, இதை நீங்கள் ஒழுங்காக சார்ட் அவுட் பண்ணலைன்னா முழு வாழ்க்கையே பாதிக்கப்படும். ஏன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவோட சம்மந்தப்பட்டது இது. என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதான்னு எனக்கு நிச்சயம் இல்லைன்னா, கடவுள் என்ன முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னில் பிரியப்படுகிறார், என்னை பார்க்குறப்போ என் பாவத்தை பார்க்கல, பாவம் இல்லாமல் என்னை பார்க்குறாரு, நீதிமானாக பார்க்குறார் என்ற அந்த நிச்சயம் இல்லைன்னா எல்லாமே பாதிக்கப்படும். நாம் ஒரு தைரியத்தோடு ஜெபம் பண்ண முடியாது, நம்பிக்கையோடு வாழ முடியாது, உண்மையாய் தேவனை ஆராதிக்க கூட முடியாது. ஆகவே இந்த கேள்விகளுக்கு பைபிள் பதில் சொல்லுது. சொல்லப்போனால் பைபிளில் ஒரு முழு புஸ்தகமே இந்த கேள்விக்கு பதில் மாதிரி. அது எந்த புஸ்தகம்னா லேவிய ராகமம். சிலர் ஒருவேளை கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். லேவிய ராகமம்னா பைபிளில் 3வது. பாருங்கள், பைபிள் ஒரு புஸ்தகமாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு புஸ்தகத்துக்குள்ளே 66 புஸ்தகம் இருக்குது. முதல் புஸ்தகம் வந்து ஆதியாகமம், 2வது வந்து யாத்ராகமம், 3வது வந்து லேவிய ராகமம். ஆகவே இது 3வது புஸ்தகம். இன்றைக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் சொன்னது போல இந்த புஸ்தகமே இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கும்படி தான் கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் பைபிளை வாசித்துட்டு வர்றப்போ 2வது புஸ்தகத்தில் யாத்ராகமத்தில் பெரிய சூப்பரான காரியங்கள்லாம் நடக்குது. யாத்ராகமத்தில் என்ன நடக்குது? 2வது புஸ்தகத்தில் தேவன் வந்து தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்கிறார். எப்படி மீட்டெடுக்கிறார்? ரத்தத்தினாலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவங்கள வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து அவங்கள வனாந்திரத்தில் அற்புதமாய் நடத்தி அவங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்து கடைசி எப்படி முடியுது அந்த புஸ்தகம்னா, யாத்திராகமன்ற புஸ்தகம் தேவன் தமக்கென்று ஒரு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். மோசேட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் கூடாரங்களில் வசித்தாங்க அந்த காலத்தில். வனாந்திரத்தில் அப்படியே ஒரு இடமா இல்லாமல் கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கூடாரங்களில் வசித்தாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு கூடாரம் கட்டு, எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டி உங்கள் கூடாரங்களுக்கு நடுவிலே போடு, அதை நடுவில் கரெக்டாக வை. அப்படி அர்த்தம் என்னது? தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறேன். எதற்காக உங்களை மீட்டெடுத்தேன்? உங்கள் நடுவில் இருக்கும்படி. என் மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் எனக்கு இருக்கணும்னு ஆசை. ஆகவே கூடாரத்தை கட்டி கரெக்டாக நடுவில் வை. கூடாரமாக இருக்குது சுற்றி, நடுவில் தேவன் கட்ட சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரம். அப்போ தேவன் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு நடுவிலே இருக்கிறார் என்பதை அது காண்பிக்குது. அந்த யாத்ராகமம் புஸ்தகம் எப்படி முடியுதுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கூடாரத்தை கட்டி முடித்த பிறகு கடைசியாக என்ன நடக்குது? 40ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமத்தில் தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தை நிரப்புகிறது. சூப்பர், அருமையாக முடியுது. ஆனால் அங்கே ஒரு கேள்வி எழும்புது. புஸ்தகம் சூப்பராக முடியுது, ஆனால் ஒரு கேள்வி எழும்புது. இந்த ஜனங்கள் மத்தியில் இந்த தேவன் எப்படி தொடர்ந்து இருக்க முடியும்? இவங்க லேஸ்பட்ட ஜனங்கள் கிடையாது. என்ன மீட்டெடுத்து பாவத்தை கழுவி ரத்தத்தினால் மீட்டெடுத்தாலும் கூட, சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அவங்கள மண்ணா கொடுத்து நடத்தி என்ன பண்ணாலும் இந்த ஜனங்க முரட்டாட்டமான ஜனங்களாச்சே, இவங்க பாவமுள்ள ஜனங்களாச்சே, தொடர்ந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா?
தொடர்ந்து இவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியும்ன்ற கேள்வி உண்டாகுது. அந்த கேள்விக்கு பதில் தான் அடுத்த புஸ்தகம் லேவியராகமம். லேவியராகமத்தில் என்ன பார்க்குறீங்க? 2 காரியங்கள் பார்ப்பீங்க லேவியராகமத்தில். ஒன்று நிறைய சட்டத்திட்டங்கள். ஏன் அந்த சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது? தேவன் சொல்கிறார், எப்பா நான் உன்னோட இருக்கணும்னா நீ கொஞ்சம் உன்னையே மாற்றிக்கணும். நீ அப்படியே பழையபடியே இருக்க முடியாது. உன் பழைய வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்து வாழ முடியாது. உன்னோட இருக்கணும்னா நீ உன்னை மாற்றிக்கோ. நான் என்ன மாற்றிக்க போகிறதில்ல. நான் மாறாதவர், நான் பரிசுத்தர், நீ தான் மாற வேண்டியவன். ஆகவே எப்படி மாறணும், எப்படி நடந்துக்கணுன்றதை குறித்த சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த சட்டத்திட்டங்களை இவங்க ஒழுங்காக கடைப்பிடிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணுவாங்க, கோட்டை விட்டுருவாங்க, மீறிடுவாங்க, அதன்படி நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பாவமுள்ள ஜனங்க, இவங்க மத்தியில் இன்னும் பாவம் இருக்குது, என்ன மீட்டெடுக்கப்பட்டாலும் பாவம் இருக்குது. ஆகவே அது தெரிஞ்சு கிருபையா என்ன பண்ணுறாரு, கூடவே பலிகளையும் கொடுக்குறார் லேவியராகமத்தில். ஆகவே 2 காரியங்கள் இருக்கும், சட்டத்திட்டங்களாக இருக்கும், கூடவே பலிகளாக இருக்கும். இந்த பாவம் செஞ்சிட்டியா, இந்த சட்டத்தை மீறிட்டியா, இந்த பலியை செலுத்து, அந்த சட்டத்தை மீறிட்டியா, அந்த பலியை செலுத்துன்னு பலிகளுக்கு மேலே பலிகள். அதை குறித்த இன்ஸ்ட்ரக்ஷன் லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டது. எல்லா பலிகளை காட்டிலும் முக்கியமான ஒரு பலிகள் செலுத்தின அந்த நாள் ஒரு நாள் இருந்தது. வருஷத்தில் ஒரு நாள் விசேஷமாக ஒரு பலியை செலுத்தினாங்க. பல பலிகளை ஒரு நாள் செலுத்தினாங்க, சரிங்களா? வருஷந்தோறும் பலிகள் செலுத்திட்டு வந்தாங்க. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக பலி செலுத்தினாங்க. அந்த நாளை பற்றி தான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் சொல்லுது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், தமிழில் பாவ நிவாரண நாள். எல்லா பலிகளுமே இயேசுவை குறித்து தான். ஆனால் இந்த நாளில் நடக்கிற சம்பவங்கள் விசேஷமாக இயேசுவை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்துது. இந்த நாள் யூத சரித்திரத்தில், யூத கேலண்டரில், ஒவ்வொரு வருஷமும் யூத கேலண்டரில் நிறைய பண்டிகைகள் அனுசரிப்பாங்க, நிறைய சடங்குகள் செய்வாங்க, நிறைய பலிகள் செலுத்துவாங்க. ஆனால் இந்த நாள் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம்னா, இதை சில நேரம் வெறும் அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த நாள்னு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்களாம் ஜனங்க. ஓ, அந்த நாள். எந்த நாள்? பாவ நிவாரண நாள். லேவியராகமம் 16 சொல்லுகிற நாள். இது ரொம்ப கண்ணியமான, புனிதமான, ஒரு பயபக்திக்குரிய நாளாக இருந்தது. தமிழில் பேர் அழகாக இருக்குது, பாவ நிவாரண நாள். பாவ நிவாரணம் என்னங்க? அந்த நாள் அன்றைக்கு ஜனங்களுடைய பாவத்துக்கு ஒரு நிவாரணம் உண்டானது. ஆமாம், இந்த பரிசுத்த தேவன் இந்த பாவமுள்ள ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார், இது எப்படி தொடர்ந்து நிலைக்க முடியுன்ற கேள்வி எழும்புது. இந்த நாளில் நடக்கிற சம்பவம் அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்குது. என்ன சொல்லுது? இல்லை, தேவன் எப்படியோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டார். இந்த பாவம்ன்ற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார், அதுக்கு ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணிட்டார். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற நிறைய விவரங்களை பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் இல்லை, ஆனால் இதில் இருக்கிற முக்கிய காரியங்களை பார்க்க போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோன்னா, இந்த அதிகாரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே நான் சொல்ல போகிறேன். ஒரு கதை மாதிரி சொல்ல பார்க்குறேன். போகிற போக்கில் அப்படியே அங்கங்கே நின்று கிறிஸ்துவனுடைய மீட்பை பற்றி வெளிப்படுத்தும் முக்கிய சத்தியங்களை அங்கங்கே நின்று விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இதனுடைய மேன்மை என்னென்னா, இந்த லேவியராகமம் 16 பார்க்கறதுனுடைய மேன்மை என்னென்னா, படம் உருவத்தில் ஒரு படம் போல நமக்கு மீட்பை தேவன் இங்கே சித்தரிக்கிறார். இயேசு சிலுவையில் செய்ததை ஒரு ட்ராமா போட்டு காமிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஃபோட்டோ, ஒரு பிக்சர் காமிச்சா எப்படி இருக்கும், அப்படி காமிக்கிறார். இயேசு சிலுவையில் செய்ததை புதிய ஏற்பாட்டில் பவுல் போன்ற ஆட்கள் அப்பட்டமாக தெளிவாக அப்படியே சோதிக்கிறாங்க, சரிங்களா? ரோமர்லாம் பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கிறார் பவுல் இயேசு சிலுவையில் செய்ததை. ஆனால் இங்கே ஒரு உருவக படமாய், ஒரு சித்தரிப்பாய் அது காட்டப்படுகிறது. ரெண்டுமே அவசியம். வேணுக்குன்னே தேவன் ரெண்டுத்தையும் பைபிள் வச்சிருக்கிறார். ரோமர் போன்ற எழுத்துக்களை வச்சிருக்கிறார். ஏன்னா தெளிவான வார்த்தைகள் தேவை இயேசு என்ன செய்தார் என்பதை விளக்கிறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு படத்தையும் கொடுத்துட்றார். லேவியராகமம் 16. இன்றைக்கி நிறைய பேர் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. என்னங்க வாசிக்க முடியலைங்க, ஃபோட்டோ காமிங்க, வீடியோ காமிங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இந்த நிறைய இந்த வீடியோஸ் பார்த்து யூடியூபும் அது இதையும் பார்த்து ரீலாக பார்த்து உட்காந்து வெறும் வார்த்தைகளை வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. இப்போ அதே இது ஃபோட்டோ காமிச்சா, ஒரு திரைப்படத்தை காமிச்சா
ஒரு ஏதோ ஒரு வீடியோ காமிச்சா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள், அப்போவே தெரியும் அவருக்கு நம்மளை பற்றி. இவன் வந்து ஃபோட்டோ காமிங்க, வீடியோ காமிங்கன்னுவான். அதனால தான் காமிக்கிறேன் போன்னு அவரே கொடுத்துட்டாரு. பைபிள்லே ஃபோட்டோவையும் வீடியோவையும் ட்ராமடைசேஷனையும். அப்போது இதை பார்க்குறப்போ இயேசு சிலுவையில் நமக்காக செய்தது இன்னுமே நமக்கு நல்லா புரியும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னது? இந்த ஆரம்பத்தில் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாம் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதனுடைய நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். அது கிடச்சிருச்சுன்னா ஆண்டவர் என் பாவத்தையே பார்க்கல, என்னை சுத்தமாக பார்க்குறாரு. ஒரு துளி பாவம் கூட என் ரெக்கார்டில் இல்லைன்னு நீங்கள் உண்மையிலே நம்பிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. உங்கள் ஜெபமே வேறு மாதிரி இருக்கும், உங்கள் எதிர்பார்ப்பே வேறு மாதிரி இருக்கும், உங்கள் வாக்குத்தத்த அறிக்கையே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் செயல்படுறதும் வேறு மாதிரி, முயற்சிடுறதும் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அவை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தொடங்குவோம். 16ஆவது அதிகாரம், லேவியராகமம் 16. இது எப்படி தொடங்குதுன்னு கவனிக்கணும். முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயமுறுத்தி விடுது, பயங்கரமாக தொடங்குது. அப்போ வாசிக்கிறேன் பாருங்கள், 1-3. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. ஒரு நிமிஷம், இப்போ என்ன வாசித்தேன் கவனிச்சிங்களா? 1ஆம் வசனம் சொல்லுது, எப்போ இந்த வார்த்தைகளை தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்தாராம், ஒரு சம்பவம் நடந்த முடிஞ்ச பிறகு கொடுத்தார். என்ன சம்பவம்? ஆரோனுடைய 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போனார்கள். இதை பற்றி நீங்கள் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாங்க. என்ன நடந்ததுன்னா, ஆரோனுடைய 2 குமாரர்கள், அவங்க ஆசாரியர்கள் பாருங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க பார்த்தாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, தாங்க விரும்பின வழியில் நெருங்க பார்த்தாங்க. ஆண்டவர் சில குறிப்புகளை வச்சிருந்தார், நீ இப்படி தான் என்னிடத்தில் வர முடியும்னு. அதை கண்டுக்காம என்ன பண்ணாங்க, அவங்களே என்னமோ ஒரு அக்கினியை எடுத்து, தேவன் ஆத்தரைஸ் பண்ணாத அக்கினி, அப்படியே போயிட்டாங்க தேவனுக்கு முன்பாக. கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அதாவது தேவனை நெருங்குறாங்க, தேவன் அதுக்குன்னு ஒரு முறை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் கண்டுக்காம அவங்க என்ன நினச்சா, நான் தானே ஆரோனுடைய குமாரனாச்சே, நான் எப்படி வேணா போய்க்கலாம், நான் ஆசாரியன் தானே, நான் பெரிய ஆளாச்சே, அப்போ எப்படி போனால் என்ன, போனால் தானே முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு போகிறான். என்ன அது, செத்தே போயிட்டான். 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஆரோனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, சொந்த குமாரர்கள் செத்துட்டாங்க. எப்படி செத்தாங்க? தேவனை நெருங்க பார்த்தாங்க, தேவனிடத்தில் போக பார்த்தாங்க, அப்படி போய் கடைசியில் செத்துட்டாங்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் தான் தேவன் மோசேயின் மூலமாக ஆரோன்கிட்ட பேச சொல்கிறாரு, ஆரோனும் சாகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுன்றாரு. என்னுடைய பாயிண்ட் என்னங்க, ரொம்ப சிம்பிள். மனுஷன் கடவுள்கிட்ட வர்றப்போ எப்படி வேணா வர முடியாது. மனுஷன் சும்மா அவன் இஷ்டப்பட்ட வழியில், இஷ்டப்பட்ட முறையில் எப்படி வேணா கடவுள்கிட்ட நெருங்கிக்கலான்னு நினச்சா அது தவறு. இந்த பாயிண்ட் இன்றைக்குமே சொல்லும். இன்றைக்கு கிருபையின் காலமாக இருந்தால் கூட, புதிய ஏற்பாட்டு காலமாக இருந்தால் கூட, ஒன்றும் தெரியாதவங்க தேவனை நெருங்கினா அவர் பட்டுன்னு அவனை சாகடிப்பார்னு சொல்லலை நான், கிடையாது. இது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம். ஆனால் இந்த பாயிண்ட்டு ஒன்றுமே செல்லும். எந்த பாயிண்ட்டு? மனுஷன் தான் இஷ்டத்தின்படி கடவுளிடத்தில் வர முடியாது. தான் இஷ்டத்தின்படி வர முடியாது, தான் விரும்பின வழியில் வர முடியாது. ஏன்? கடவுள் பரிசுத்தர், மனுஷன் பாவி. பாவமுள்ள இந்த மனுஷன் கடவுளிடத்தில் தான் இஷ்டத்தில் வந்தான்னா அது ரொம்ப மோசமாக முடியும் அவனுக்கு. ஆனால் அவன் வர முடியும், கடவுள் நியமித்த வழியில் வரலாம். எப்படி வரலாம்? கடவுள் நியமித்த வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தான் சொல்கிறார் இங்கே. மோசேவே போய் தயவு செய்து ஆரோன்கிட்ட சொல்லு, அவன் மகன்கள் மாதிரி அவன் பண்ணக்கூடாது, என்கிட்ட வரணுன்னா ஒரு வழி இருக்குது, நான் நியமித்த வழி, நான் சொல்லுகிற வழி, அந்த வழியில் வந்தா சூப்பர், அந்த வழியில் வரலன்னா பெரிய ஆபத்து. பாருங்க, இங்கே கடவுளுடைய பரிசுத்த தன்மை
மனிதர்களை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பயப்படுறீங்களா? அல்லது நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? பயப்படுறீங்கன்னா இந்த செய்தியில் அந்த பயம் போய்டும் நம்புகிறேன். இல்லை தைரியமாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா எப்படி தைரியமாக இருக்கீங்கன்னு கேட்பேன் நான். ஏன் தைரியமாக இருக்கீங்க? எதுன்னு அடிப்படையில் தைரியமாக இருக்கீங்க? சிலர் ஏன் தெரியுமா தைரியமாக இருக்காங்க? சில கிறிஸ்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இப்போ கடவுள்கிட்ட போகிறது உனக்கு தைரியமா பயமா? நான் கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்தவன் அப்படின்வாங்க. 10வது தலைமுறை கிறிஸ்தவன், எங்கள் தாத்தா பாஸ்டர், எங்கள் அப்பா பாஸ்டர். எனக்கு அப்படி தான் இருக்கு. ஆனால் சொல்கிறேன், எங்கள் தாத்தா தான் இந்த சர்ச்சை கட்டி கொடுத்தாரு. அல்லது கடவுளுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு தெரியுமா? எவ்வளோ தானம் தர்மம் செஞ்சுருக்கேன்னு தெரியுமா? எவ்வளோ பேருக்கு வாழ்வை கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? அப்போ ஆண்டவர் என்னை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார், எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்கள் வழி. ஆபத்து. என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சாதனை, என்னுடைய அப்படின்னு போனால் அது ஏன் வழி. அதெல்லாம் வேலைக்காகாது. அவங்க தைரியமாக தான் போனாங்க. யார்? ஆரோனுடைய 2 மகன்கள் தைரியமாக துடுதுடுன்னு போனாங்க, செத்துட்டாங்க. தேவன் நியமித்திருக்கிற வழியில் போக வேண்டும். இல்லைங்க, தேவன் நியமித்திருக்கிற வழி எனக்கு தெரியும், அதில் போகிறேன், ஆகவே எனக்கு தைரியம் இருக்குன்னா சூப்பர். அது என்னது தேவன் நியமித்திருக்கிற வழி? ஒருத்தர். தேவன் நியமித்திருக்கிற வழி என்னது? ஒரு நபர். இந்த பகுதியில் அந்த சத்தியம் வெளிப்படுது பாருங்க. 2வது அதை கவனிங்க. 2வது இதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். இந்த பகுதி, இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் நியமித்திருக்கிற வழி வந்து ஒரு நபர் என்பதை திட்டவட்டமாய் வெளிப்படுத்துது. எப்படி வெளிப்படுத்துதுன்னா, நீங்கள் இதை வாசிக்கிறப்போ 20 தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் வந்து ஒரே ஒரு ஆள் மேலே தான் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த அதிகாரத்தில் ஃபோக்கஸ் வந்து ஒரு ஆள் மேலே இருக்கு, ஒரு மனிதன் மேலே. எந்த மனிதன்? ஆரோன். ஆரோன் 20 தடவைக்கு மேலே இந்த அதிகாரத்தில் ஆரோன் இதை செய்வான், ஆரோன் இதை செய்யணும், ஆரோன் இதை செய்யணும், அவன் இதை செய்வான், அவன் இதை செய்யணும் அப்படின்னு திரும்ப திரும்ப வரும். 17ஆம் வசனத்தில் அதனுடைய சாராம்சம் இருக்கு பாருங்க. 17ஆம் வசனத்தில் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. ஆரோனை தவிர உள்ள யாரும் இருக்கக்கூடாது. அவன் ஒருத்தன் தான் இருக்கணும், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யணும். எப்படி இருக்கு பாருங்க இது. மற்ற சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப மைனர். ஆரோன் தான் மெயின். நீங்கள் கொஞ்சம் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஆரோன் யார்? பிரதான ஆசாரியருங்க. பிரதான ஆசாரியர் வந்து ரொம்ப பெரிய ஆள். ஒரு தேசத்துக்கே மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் தான் நம்பர் 1. அவர் தான் நம்பர் 1. அவர் கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவருக்கு கீழே எவ்வளோ ஆசாரியர்கள் இருக்காங்க, அவருக்கு உதவியை செய்யும்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் அவ்வளோ பேர் இல்லை, பட் போக நிறைய பேர் ஆயிட்டாங்க அங்கே இந்த கூடாரத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யாருமே உள்ளே இருக்கக்கூடாது கூடாரத்தில். அவர் ஒருத்தர் தான் இருக்கணும், அவர் ஒருத்தர் தான் செய்யணும். ஒவ்வொரு சின்ன வேலையும் அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அவர் மட்டும்தான் செய்யணும், யாருமே உதவி செய்யக்கூடாது, எல்லாம் வெளியேறு. ஆரோன்னா அவ்வளோ ஸ்பெஷலா? ஆரோன்னா அவ்வளோ சூப்பரான ஆளா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆரோன் அவ்வளோ சூப்பரான ஆள் கிடையாதுன்னு. அவ்வளோ பர்ஃபெக்டான ஆளே கிடையாது. அதனால தான் இந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆரோன் வந்து ஆரோனுக்கு முதல்ல பலி இட்டுட்டு தான் போகணுமா. ஏன்னா ஆரோனே பாவம் செஞ்சிட்டாரு, தன்னுடைய வீட்டாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்போ தனக்கும் தன் வீட்டாருக்கும் முதல்ல பலி செலுத்தி அப்போ தான் கடவுளுக்கு முன்பாகவே அவங்க போக முடியும். பயந்து பயந்து போகணும். அப்போ ஆரோன் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன் ஆரோன் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ்? ஆரோன் தான் செய்யணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளியே போக சொல்லு. ஏன் அப்படின்னா இந்த ஆரோன் வந்து வெறும் ஒரு நிழலாட்டம் தான். இந்த ஆரோன் வந்து ஆரோனை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் தான் எல்லாத்தையுமே செய்யணும், யாரும் உதவி செய்கிறேன்னு எவனும் உள்ளே போகக்கூடாது. அவர் ஒருத்தர் தனியாக மீட்பின் வேலையை செய்து முடிக்கணும் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் இங்கே ஆரோன் மேலே இவ்வளோ ஃபோக்கஸ்ஸு. ஆரோனுடைய ரோல் என்னங்க? இங்கே
கிறிஸ்துவனுடைய ரோல் எவ்வளோ முக்கியமாக இருக்க போகுது, எவ்வளோ தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க போகுது. அவர் ஒருத்தர் தான் மீட்பின் வேலையை செய்யணும், கூட யாரும் அதுக்கு கூட்டி சேர்க்க முயற்சியிட கூடாது என்பதை சொல்வது தான் பாயிண்ட்டு. அப்போ இங்கே ஆரோன் 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 பார்க்குறப்போ நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். அப்படி சொல்கிறதுனால ஆரோனை பற்றி சொல்லப்படுற எல்லாமே கிறிஸ்துவுக்கு பொருந்தும்னு நினச்சிக்காதீங்க. ஆரோன் வந்து தனக்கு பலி செலுத்தணும், ஏன்னா அவன் பர்ஃபெக்ட் கிடையாது, பாவி. ஆனால் கிறிஸ்து தனக்கு பலி செலுத்தவே தேவை இல்லை, ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் தூயர், அவர் பாவமே அறியாதவர். இப்போ இங்கே பாயிண்ட் என்ன? தேவன் நியமித்திருக்கிற வழி ஒரு நபர் ஆரோன் கிடையாது, இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியர், தேவன் நியமித்திருக்கிற பிரதான ஆசாரியர் யாரு? நமக்காக மீட்பின் வேலையை செய்து நம்மை ஆண்டவரோட சேர்த்து வைக்கிற அந்த வேலையை யார் செய்யணும்? பாவத்துக்கு நிவாரணத்தை யார் ஏற்படுத்தணும்? அதுக்கு வேண்டிய வேலை யார் செய்யணும்? தேவன் நியமித்திருக்கிற பிரதான ஆசாரியர், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். எபிரேயர் 2:17 சொல்லுது, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஏன் மனுஷனாக வந்தார்? ஏன் நம்ம வாழ்கிறது போல் இங்கே பூமியில் வாழ்ந்தார் பாவம் செய்யாமல்? எல்லா விதத்துலையும் மனுஷனாக அவர் இருந்தார். ஏன்னா நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்க வேண்டும். எபிரேயர் 4 சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவுள். இப்போ பாயிண்ட் என்ன? இயேசு தான் மீட்பின் வேலையை செய்யணும், வேறு யாரும் கூட ஜாயின் பண்ணிக்க முடியாது, வேறு யாரும் செய்ய முடியாது, வேறு யாருமே அவர் செய்ததோட எதையும் சேர்க்க முடியாது. அவர் செய்தது முழுமையானது, அவர் செஞ்சதோடு யாராலையும் எதையும் கூட்ட முடியாது. எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் வெளியே நெல், இவர் ஒருத்தர் தான் செய்யணும். இவர் செய்கிறத வச்சு தான் மற்றதெல்லாம் உள்ளார வரலாம். எல்லாருமே இவர் தான் சார்ந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, எவ்வளோ பேர் பொதுவாக வேலை செய்வாங்க, வருஷந்தோறும் எவ்வளோ ஆசாரியர்கள் வேலை செய்வாங்க, அசிஸ்டன்ட் வேலை செய்வாங்க. நமக்கு தான் தெரியும் இல்லை, இப்போ பதவின்னு ஒன்று இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை வச்சுப்போம். நம்ம இதை கொண்டு வா, அதை செய், இதை போடு, இப்படி எல்லாத்துக்கும் ஆள் இருப்பான். ஆனால் அந்த ஒரு நாள் எல்லாரும் வெளியே போயிடணும், இவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருக்கான், ஒழுங்காக செய்கிறாரா? ஏன்னா இவர் செய்கிறதுல தான் விஷயமே இருக்கு. நான் நினைக்கிறேன் சிலருக்கெல்லாம் உறுத்தம், இல்லை நம்ம போய் உதவி செய்வானா, பிரதான ஆசாரியராச்சே, யாரும் போகக்கூடாது, வெளியே நில். எல்லாருமே அவரை தான் சார்ந்து இருக்கணும், அவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். இது என்னங்க காண்பிக்குது? இது ஒரு படம். இதனுடைய பாயிண்ட் என்னங்க? முழுக்க முழுக்க நாம் இயேசுவை தான் சார்ந்திருக்கணும். பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இந்த மீட்பின் வேலையை இயேசு தான் செய்து முடித்தார். வேறு யாரும் அதோட எதையுமே சேர்க்கவில்லை. இயேசு தான் கடவுளோட நம்மை ஒன்றாக்கினார். இயேசு தான் கடவுளோட நம்மளை ஒன்றாய் தொடர்ந்து நிலைக்க செய்கிறார். அப்போ நீங்கள் இயேசுவை சார்ந்து இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் திருப்புன்னு உள்ளே போய் என்ன தேவை நானும் செஞ்சு அவருக்கு உதவுறேன் அப்படின்னு போகிறீங்களா? இயேசு தான் சார்ந்திருக்கிறீங்களாங்க? இயேசு செய்தது உங்களுக்கு போதும்னு நம்புறீங்களாங்க? அதுக்கு மேலே நான் எதையும் கூட்டி சேர்க்கவே தேவையில்லை, ஏன்னா அவர் செய்ததே போதும், முழுமையானது, பர்ஃபெக்ட்டு. அவர் செய்ததை வச்சே என் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்துக்கு நிவாரணம் உண்டாயிடுச்சு, தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு நம்புறீங்களா? இல்லை நீங்களும் என்னத்தையோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தான தர்மம் செஞ்சு கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கலாம் இயேசு செய்ததோட அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் உண்மையாக இருந்து அவருடைய வேலையை கூட நம்ம கூட்டி சேர்த்துக்கலாம். தேவன் சொல்கிறாரு, உன் வேலைலாம் கிடக்கட்டும், இவர் வேலை செய்கிறது தான் ரொம்ப. அந்த பாவ நிவாரணம்னு வர்றப்போ இவருடைய வேலை மட்டும்தான் செல்லும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சரி, என்ன செஞ்சார்? அவர் ஒருத்தர் தான் வேலை செய்யணும், அவருடைய வேலை என்னது? அப்படி என்ன செஞ்சார்? அவர் மரித்தார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, தெளிக்கப்பட்டது. இதுதான் அவருடைய அந்த மீட்பின் வேலையினுடைய மையம். இயேசு பாருங்க எவ்வளோ செய்தார்.
பூலோகத்தில் வாழ்ந்தார். அப்போ வந்து அற்புதங்கள் செய்தார், போதித்தார், எல்லாமே சூப்பர். ஆனால் அந்த பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணுகிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மையம், அதனுடைய சென்டர் என்னது? அவர் நமக்காக மரித்தார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான் வந்து சிலர் வந்து நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், இதை மட்டும் நம்பலை அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு சூப்பருங்க, அவர் வந்து சூப்பராக வாழ்ந்தார், என்ன மாதிரி போதிச்சார், எல்லாம் சூப்பருங்க. ஆனால் இந்த ஏதோ நம்ம பாவத்துக்காக மரிச்சார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே முக்கியமான விஷயத்தை அவங்க விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் அவருடைய வேலையினுடைய மையம், உச்சகட்டம். அவர் செத்தார், நமக்காக அங்கே செத்தார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாவு இருக்குது பாருங்கள், எத்தனை மிருகங்கள் சாவுது. மொத்தம் 5 மிருகம் இருக்குது இங்கே, அதில் 4 மிருகம் சாகுது. 2 வந்து ஆரோனுக்காக, ஏன்னா அவன் பாவி இல்லையா, அவன் இயேசுவை போல இல்லை. 2 வந்து ஜனங்களுக்காக, ஒரு வெள்ளாட்டுக்கடா ஜனங்களுக்காக, மற்றும் ஒரு ஆட்டுக்கடா ஜனங்களுக்காக. 4 மிருகம் சாகுது. சாவு 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 சாவு, ரத்தம் 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 ரத்தம். இது என்ன சொல்லுதுங்க? சாவு இல்லாமல், மரணம் இல்லாமல், ரத்தம் சிந்தப்படுவது இல்லாமல் மீட்பு கிடையாது, பாவத்துக்கு நிவாரணம் கிடையாது. இந்த நவீன காலத்தில் அது சிலருக்கு ஒத்து வராது. அது நாங்கள் ரத்தம் இல்லாமல் மீட்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. இன்னும் அவங்க கடவுள் காட்டு மிராண்டியா? இல்லை, எங்கள் கடவுள் காட்டு மிராண்டி கிடையாது. ஆனால் பாவ மன்னிப்புக்கு, மீட்புக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்? ஒருத்தர் உயிருக்கு இன்னொரு உயிர் பலியாய் கொடுக்கப்பட வேண்டும். ஒருத்தர் பிழைக்கணும்னா இன்னொருத்தர் சாகணும். ஏன்? பாவம்ன்றது அப்படிப்பட்டது. பரிசுத்த தேவனுக்கு விரோதமாய் மனுஷன் அவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டான்னு வேதம் சொல்லுது. மனிதர்களுக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது இல்லை இந்த இந்த மகா பரிசுத்த தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சி உங்களுக்கு எனக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தாளந்தும் திறமையும் ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு விரோதமாக நம்ம ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லுது. என்ன பெரிய பாவமா? அவரை கண்டுக்காமல் வாழ்ந்துட்டோம், அதுதான் பெரிய பாவம். என்ன பண்ணிட்டோம்? அவரை கண்டுக்காமல் வாழ்ந்துட்டோம். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறதுக்கு முரண்பாடாய் வாழ்ந்துட்டோம், அவருடைய சட்டங்களை மீறிட்டோம். நம்முடைய சொந்த மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்துது இல்லையா? நான் நல்லவன் நல்லவன் கத்திக்கலாம், ஆனால் என் சொந்த மனசாட்சி உள்ள சொல்லுது உனக்கு தெரியும் நீ எப்படின்னு. அப்போ நாம் எல்லாரும் பாவம் செய்ததுனால நாம் பிழைக்கணும்னா நமக்கு பதில் ஒருத்தர் சாகணும். அந்த ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு ஆடு, இந்த முழு தேசத்துக்கு ஒரு ஆடு அங்கே சாகுது பாருங்க. ஒரே ஒரு ஆடு எல்லா தேசத்தினுடைய பாவத்தையும் நீக்கிடுதான். எப்படி? அந்த ஆடு வந்து இயேசுக்கு நிழலாட்டமாக இருக்குல்ல. இன்றைக்கி நிறைய பேர் அதை கேட்குறாங்க, ஒருத்தர் இயேசு செத்ததுனால எப்படிங்க எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும்? ஏன்னா அவர் ஆடு கிடையாதுங்க, இயேசு யாருங்க பாருங்கள். ஒரு ஆடுக்கும் ஒரு மனிதனுக்கும் நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தான் அதிக வேல்யூ, அதிக மதிப்பு. வேதத்துப்படி உலகத்தில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நாமும் மிருகம்தான், மிருகமும் நாமும் ஈக்குவல் அப்படின்வாங்க. கிடையாது. வேதம் சொல்லுது நாம் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பின் சிகரமாக இருக்கும். அப்போ ஒரு ஆடு வந்து ஒரு மனுஷனுக்கு கூட ஈக்குவலாக வராது. அப்போ இங்கே வந்து பாயிண்ட் ஆடு கிடையாது. இந்த ஆடு வந்து வரப்போகிற ஒரு பெரிய ஒரு பலிக்கு நிழலாய் இருக்குது. எந்த பலி? இயேசு. இப்போ ஆடை எடுத்துகிட்டு இயேசு அங்கே வைங்க. இயேசு வந்து அவருடைய மதிப்பு என்ன? எல்லா மனிதர்களையும் சேர்த்து வச்சிங்கன்னா கூட இயேசு அதை காட்டிலும் மதிப்புள்ளவர், பெரியவர். ஏன்னா அவர் தான் எல்லா மனிதர்களையும் உண்டாக்கினார், அவர் தான் எல்லாம் இந்த சிருஷ்டிப்பே சிருஷ்டித்தார். சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பை காட்டிலும் பெரியவர், மதிப்புள்ளவர், வேல்யூ உள்ளவர். அப்போ ஜனங்க கேட்குறாங்க, ஒருத்தர் சாகிறதன் மூலமாக எப்படிங்க எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படலான்றீங்க? யார் நம்மனாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படலாம், நீங்கள் தேவனால ஏற்றுக்கொள்ளப்படலாம், இது அநியாயம் இல்லை. ஒருத்தர் சாகிறதுனால எப்படிங்க இவ்வளோ பெரிய எஃபெக்ட்? ஏன்னா இந்த ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. இவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன், இவர் மகிமையின் தேவன்ங்க. இவர் தான் உங்களுக்கு ஜீவனை மூச்சியை கொடுத்தது. இவர் தாங்க
சூரியனை படைத்தது, சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது இவர் தாங்க. நீங்க இவரை வேண்டாம் தள்ளினீங்கன்னா கூட இவர் தாங்க உங்களை வாழ விடுறாரு. அவர் தான் 2000 வருஷம் முன்னால மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து சகலத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். இந்த ஒருத்தர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர் வெறும் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவர் தேவனாகவே இருக்கிறார், தேவகுமாரன் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும். ஓ, இவர் ஒருத்தர் சாகிறதுனால அப்போ எல்லாருமே மீட்கப்படலாம், பாவம் மன்னிக்கப்படலாம், எல்லாருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படலாம். இவர் அவ்வளோ ஸ்பெஷலானவர். ஆனால் அவர் சாகணும், ரத்தம் சிந்தப்படணும், அப்போ தான் இது முடியும். சிந்தப்படணுன்றது மட்டும் இல்லை, அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். எல்லா இடத்துலையும் தெளிக்கப்படுது. இந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல அப்படியே கீழே ஒரு 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்துட்டு வந்தீங்கன்னா, இந்த பலியை மிருகத்தை சாகடிக்கிறாங்க, அதனுடைய ரத்தத்தை எடுக்கிறாங்க, அந்த ரத்தத்தை போய் இங்கே தெளிக்கிறாங்க, அங்கே தெளிக்கிறாங்க, எல்லா கூடாரத்தில் இருக்க எல்லாத்தையும் தெளிக்கிறாங்க. என்ன காமிக்குது அது? இவர் வெறும் செத்தா பத்தாது, ரத்தத்தை சிந்தினா மட்டும் பத்தாது, இவருடைய ரத்தம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணப்பட வேண்டும். எங்கே அப்ளை பண்ணப்படுதோ அங்கே தான் அது வேலை செய்யும். வெறும் அவர் செத்ததுனால, அவர் ரத்தம் சிந்ததுனால உடனே எல்லாரும் அவருடைய பாவம் ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கப்படலை. அவருடைய ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டா நான் மன்னிக்கப்படுறேன். அவருடைய ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டா நீங்க மன்னிக்கப்படுறீங்க. எப்படி தெளிக்கப்படுறது? நீங்க அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவரை விசுவாசிக்கும் போது அவரே அந்த ரத்தத்தை உங்களை மேல தெளிச்சு உங்களை சுத்திகரித்து உங்களை மன்னிக்கிறார். அப்ப அவர் சாகணும், ரத்தம் சிந்தப்படணுன்றது மட்டும் இல்லை, தெளிக்கப்படணும். எல்லாம் சொல்லுங்க, தெளிக்கப்படணும். அவனுடைய பாயிண்ட் என்ன? எங்கெங்க தெளிக்கப்படுதோ அங்கங்கே தான் அது சுத்திகரிக்கப்படுது. தெளிக்கப்படலைன்னா அது அப்படியே தான் கிடக்குது. இன்னைக்கு இயேசு மரித்து ரத்தம் சிந்தினா கூட எவ்வளோ பேர் அப்படியே தான் கிடக்கிறாங்க, இன்னும் பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்காங்க. ஏன்? இந்த இயேசு அவங்க நம்பாததுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிற இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், ஒருவேளை இந்த இயேசு இன்னைக்கு வரைக்கும் நம்பாமல் இருப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிம்பிளாக நம்பினீங்கனாலே போதும், ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படும். இது ஆண்டவரே செய்கிற ஒரு செயல் பாருங்க, நாம கிடையாது, நம்முடைய பிரதான ஆசாரியர் செய்கிற செயல். நீங்கள் நம்பினா போதும், அவர் செஞ்சிருவார், உங்களை மன்னிச்சிருவார், உங்களை சுத்திகரிப்பார், உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் தெளிக்கப்படணும். நல்லா சொல்லுங்க, தெளிக்கப்படணும். சரி, 4வது, அப்போ என்ன வேலையை செய்கிறார்? மீட்பின் வேலைன்னா என்னது? மரிக்கிறார், ரத்தம் சிந்துறார். இந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், நாம் தேவனால் அங்கே மன்னிக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், எல்லாம் நடக்குது. 4வதா, இந்த தெளிக்கப்படுற இந்த ரத்தம் கடவுள் மீது ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுது. அதான் 4வதா சொல்ல விரும்புகிறேன். தெளிக்கப்படுற இந்த ரத்தம் கடவுள் மீதே ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுது. 5வது, இந்த தெளிக்கப்படுற ரத்தம் மனிதன் மீது ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுது. அதாவது இந்த ரத்தம் தெளிக்கப்படுது பாருங்க, மரிக்கிறார், ரத்தம் சிந்தப்படுது, அவருடைய ரத்தம் நம்ம மேலே அப்ளை ஆகும்போது, பர்சனலாக அது அங்கே அப்ளிகேஷன் நடக்கும்போது நம்ம மேலே ஒரு எஃபெக்ட் மட்டும் இல்லை, அது 5வது பாயிண்ட், அதுக்கு வரப்போகிறோம். கடவுள் மீதே ஒரு எஃபெக்டை அது உண்டு பண்ணுது. பொதுவாக நம்ம மேலே இயேசுடைய ரத்தம் ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுதுன்னு நமக்கு தெரியும், நம்மை சுத்திகரிக்குது, பாவத்தை நீக்குது, அதுக்கு பிறகு வரப்போகிறோம். ஆனால் கடவுள் மீதே ஒரு எஃபெக்ட் உண்டு பண்ணுது. அதான் 4வது சொல்ல விரும்புகிறேன். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் மீது ஒரு எஃபெக்ட் உண்டு பண்ணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த ஆட்டை கொன்னுட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போய் தெளிக்க சொல்கிறார்? ஃபஸ்ட்டு மகா பரிசுத்த ஸ்தலம். நாம் எதிர்பார்த்துருப்போம் அங்கே வெளியே, இங்கே இல்லை, அங்கே முன்னைய காலத்தில், பழங்காலத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஆட்டை கொன்னுட்டு ரத்தத்தை போய் ஜனங்க மேலே ஒருவேளை தெளிக்க சொல்லுவாரோன்னு நாம் எதிர்பார்க்கலாம், அல்லது தன் மீது தெளிக்க சொல்லுவாரோன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி கிடையாது. முதல்ல என்ன பண்ணுற? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும், அங்கே தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிற அந்த பெட்டின் மீது தெளிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கடவுள் மீதே ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுகிறது போல தெரியுது. அப்படி சொல்கிறதுனால தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அப்போ என்ன, கடவுளுக்கு ரத்தம் தேவையா? அவர் எதை பாவம் செஞ்சுட்டாரா? சுத்திகரிப்பு தேவையா? கிடையாது. ஐயோ, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கு அந்த விதத்தில் தெளிப்பு தேவை கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில்
இந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது தேவன் மீது ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுது. ஏன்னா என்ன விதத்தில் எஃபெக்ட் உண்டு பண்ணுது பாருங்கள். இது இப்படி விளக்குறேன். பாவம் வந்து கடவுளையும் மனுஷனையும் இருக்கிற அந்த உறவை துண்டிச்சதுனால இப்போ வந்து திரும்ப கடவுளும் மனுஷனும் ஒன்றா சேரணும்னா மனுஷன் சைடில் தடை இருக்கிறது மட்டும் இல்லை, கடவுள் சைட்லேயே சில தடை இருக்குது. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா யூஸ்வலாக 2 சைட்லேயும் தடை இருக்கும். கரெக்ட் தானே? 2 சைட் தடையும் சரி பண்ணால் தான் ஒன்றா சேர முடியும் அவங்க. அந்த மாதிரி கடவுளும் மனுஷனும் பாவத்தினால பிரிஞ்சதுனால மனுஷன் சைடில் தடை இருக்குது, அதை சரி பண்ணுன்றது மட்டும் இல்லை, கடவுள் சைட்லேயே தடை இருக்குது. என்ன தடை? தேவனுடைய நீதி நியாயம். அது ஒரு தடையாயிடுச்சு. இப்போ மனுஷன் வந்து சேரணும்னா தேவன் நீதி நியாயம் என்ன சொல்லுது? இல்லை இல்லை, அவன் சேரக்கூடாது, அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் சாகணும்னு சொல்லுது. எது? தேவனுடைய நீதி நியாயம். அதை சும்மா அமைதியாக கடன் சொல்ல முடியாது. தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? அநியாயத்தை செய்கிற தேவன் கிடையாது. அதனால தான் அவர் சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். வார்த்தையை காப்பாற்றிக்கிற தேவன். சூப்பராக சட்டத்திட்டங்களை கொடுக்குறார். இதை மீறினா இதுதான் தண்டனைன்றாரு. வார்த்தையை மாற்றிக்க முடியாது. அவர் நீதி நியாயம் உள்ளவர். சரியானது தான் செய்யணும், தவறானதை செய்யக்கூடாது. அப்போது இங்கே மனுஷன் திரும்ப வந்து அவரிடத்துல சேரணும்னா அவருடைய நீதி நியாயமே அதை தடுக்குது ஒரு விதத்தில். அவருடைய நீதி நியாயம் சொல்லுது இல்லை இல்லை இவனை தண்டிக்கணும்னு. ஆனால் அவர் வெறும் நீதி நியாயம் உள்ளவர் மட்டும் கிடையாது, அவர் இரக்கம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நீதி உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். ரெண்டுமே உண்மை. கரெக்டா? அப்போ தேவனுடைய நீதி நியாயம் என்ன சொல்லுது? நாம் வந்து தண்டிக்கப்படணும், அதுதான் நியாயம். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சிட்டோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் வந்து நம்மளை மன்னிக்க விரும்புது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேவன் நமக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறார். அவர் நீதி நியாயம் உள்ளவராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க விரும்புகிறார், ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் நீதி நியாயத்தை கண்டுக்காமல் போக முடியாது. அவர் இன்னைக்கு ஒரு ஜட்ஜு வந்து ஒரு குற்றவாளியை அப்படியே சும்மா போ நீ பரவாயில்ல இரக்கம் காமிச்சு விட்டுறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கெட்ட ஜட்ஜ், முதல்ல தூக்குங்க அவர் அப்படின்னுவோம். இப்போ தேவன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நீதிபதி மாதிரி. அவர் அநியாயமாக நடந்துக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணுறது? இது இப்படியே விட முடியாது இல்லையா? வெறும் அவருடைய இரக்கம் நம் பக்கத்தில் இருந்தால் பத்தாது, அவருடைய நீதி நியாயமும் நம் பக்கத்தில் இருக்கணும். இல்லை அவர் வந்து நீதி நியாயம் நம்ம எதிர்த்து இருக்கலாம், இரக்கம் நமக்கு சார்பாக இருக்கலாம்னு நினச்சா முட்டாள்தனம். தேவனுடைய சுவாபத்தை பிரிக்க முடியாது. உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருன்னா முழுமையாக உங்கள் பட்சத்தில் இருக்கணும் தேவன். அவருடைய நீதி நியாயமும் உங்கள் பட்சத்தில் இருக்கணும், அவர் இரக்கமும் உங்கள் பட்சத்தில் இருக்கணும். அப்போது சூப்பர். இதில் ஏதாவது ஒன்று அவுட்டுனா கூட நாம் அவுட்டு. அப்போ இதுதான் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுதான் தேவனிடத்தில் தடைன்னு சொல்லும் போது இதுதான் சொல்ல வரேன் நான். அவருடைய நீதி நியாயம் நல்ல ஒரு காரியம், ஆனால் இந்த விஷயத்தில் அது ஒரு தடை மாதிரி இருக்குது. இந்த தடையை எப்படி சால்வ் பண்ணுறார் தேவன்? நீதி நியாயம் உள்ளவராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஜனங்களுக்கு இரக்கம் காமிச்சு மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு ஆசீர்வதிக்கணும். பாவிகளை எப்படி சால்வ் பண்ணுறாரு? கல்வாரி சிலுவை. ஏன்னா சிலுவையில் என்ன பண்ணுறாரு? அவர் நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவான் என்று அவருடைய நீதி நியாயம் சொல்லுது. பாவி பாவம் செஞ்சான்னா சாகணும், மரணம் இருக்கணும், ரத்தம் சிந்தப்படணும், தண்டனையை நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னுது. ஆனால் அவருடைய நீதி நியாயம் சிலுவையில் நிலைநாட்டப்படுது. எப்படி? இயேசு நமக்காக சாகிறார். நம்மளை விட பெரிய ஆள் நமக்காக சாகிறார். அவருடைய மரணம் எல்லாருடைய மரணத்துக்கும் ஈக்குவலாக அதுக்கு மேலாகவும் இருக்குது. எல்லாருடைய பாவத்தின் கடனை செலுத்துகிற ஒரு மரணமாய் இருக்குது. ஆகவே அவருடைய நீதி நியாயம் அங்கே நிலைநாட்டப்படுது. அதை கண்டுக்காமல் போல இன்னைக்கு ஒருத்தரை தேவன் மன்னிக்கிறார்னா ஏதோ நீதி நியாயத்தை ஒதுக்கிட்டு மன்னிக்கிறார் நினச்சிக்கூடாது. சிலர் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து தேவன் வந்து சிலர்கிட்ட நீதி நியாயம் பார்ப்பார், சிலர்கிட்ட இறக்கமாக நடந்துப்பார். இவங்கள்ட்ட நீதி நியாயமாக நடந்துப்பார், இவங்கள்ட்ட வந்து இறக்கமாக நடந்துப்பார். அது நீங்கள் கரெக்டான சைடில் மாட்டினா உண்டு, இல்லைன்னா அவுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன் எப்போவுமே நீதி உள்ளவர், எப்போவுமே இரக்கம் உள்ளவர். ரெண்டுமே உண்மை. சிலுவை என்ன பண்ணுது? இந்த நீதி நியாயத்தையும் இந்த இரக்கத்தையும் முத்தமிட வைக்குது. தேவனுடைய நீதி நியாயத்தை திருப்திப்படுத்துது. அந்த நீதி நியாயம் சொல்லுது, இல்லை இங்கே தண்டனை கொடுக்கப்படணும், அதுதான் நியாயம்.
இருக்கிறதுலே பெரிய தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினாரு. ஆகவே இப்போ நமக்கு அவர் இரக்கம் காட்ட முடியுன்றது மட்டும் இல்லை, அவருடைய நீதி நியாயமே நம் பக்கமாக இருக்கு. அவருடைய இரக்கம் மட்டும் நம் பக்கம் இல்லைங்க, நீதி நியாயமே நம் பக்கம். அதுதான் சிலுவை பண்ணிடுச்சு பாருங்க. முழுமையாய் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், அதுதாங்க அர்த்தம். தேவன் நம் பட்சத்தில் இருக்காருன்னு என்னங்க அர்த்தம்? அறகுறையா நம் பட்சத்தில் இருக்கிறாரா? கிடையாது. All of him, he is for us. தேவனுடைய நீதி நியாயமே நம் பக்கங்க. பாவத்தை தண்டிச்சிட்டார், இப்போ நம் பாவத்தை அவர் தண்டிக்க விரும்பல, நம்மளை மன்னிக்க விரும்புகிறார். 1 யோவான் 1:9 போன்ற வசனங்கள் பைபிளில் ஏன் எப்படி இருக்கு பாருங்க. 1 யோவான் 1:9 நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச வசனம். ஆனால் சில நேரம் அதில் இருக்கிற அருமையான விஷயத்தை விட்டுறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ரொம்ப வினோதமான வார்த்தை, நீதியும். நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன்? இரக்கமும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பேன். உண்மையும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறாருன்னு தான் எதிர்பார்த்தேன். நான் பாவம் செஞ்சிட்டேன்னா நான் போய் கடவுள்கிட்ட அறிக்கை செய்கிறேன்னா, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் மன்னின்னா இரக்கம் காமிச்சு எனக்கு மன்னிப்பாருன்னு தான் நான் நினச்சிருப்பேன். ஆனால் இந்த வசனம் நான் சொல்லுது, நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்ல சொல்லுங்க, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தை அறிக்கிடும் போது அவர் இரக்கங்காட்டி உங்களுக்கு மன்னிக்கிறார்ன்றது மட்டும் அல்ல, நீதி நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய நீதி நியாயம் என்ன சொல்லுது? இப்போ முன்ன நமக்கு எதிராக இருந்தது நீதி நியாயம், இவன் சாகணும், இவன் தண்டிக்கப்படணும்னு சொன்ன நீதி நியாயம் இப்போ என்ன சொல்லுது? சிலுவையினால் என்ன சொல்லுது? இல்லை இவனுடைய பாவம் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டுருச்சு, ஆகவே இவன் மன்னிக்கப்படணும்னு சொல்லுது அவருடைய நீதி நியாயம். இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன், சிலுவை இயேசுவனுடைய மரணம், ரத்தம் தேவன் சைடில் இருக்கிற தடையை சால்வ் பண்ணிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நம்ம சைடில் எதுவுமே நடக்காது. இப்போ தேவன் சைடில் இந்த விஷயம் நடந்தது என்பதை ரோமர்லாம் அருமையாக போதிக்கிறார் பாருங்க பவுல். பாருங்க ரோமர் 3:25-26 பாருங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், எப்படி இருக்கு பாருங்க, நீதியை காண்பிக்க விரும்புகிறார். சிலுவையை பற்றி பேசுறாரு. நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே என்ன சொல்றார் பவுல்? அந்த 25 சொல்றார் பாருங்க, தாம் நீதி உள்ளவர்னும் காமிக்கணுமா, அதே நேரத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை நீதிமான் ஆக்குகிறவர்களும் என்று காமிக்கணும். ரெண்டுத்தையும் காமிக்கணும். தேவன் 2 விதமாக வெளிப்படணும். தாம் நீதி உள்ளவராக வெளிப்படணும், அதே நேரத்தில் பாவியை நீதிமான் ஆக்குகிறதும் ஓகேயா இருக்கணும். அதுக்கு தான் சிலுவை, அதுக்கு தான் ரத்தம். அதான் 26 சொல்றாரு. இதை எப்படி தேவன் பண்றாராம்? கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்ன பண்ணாராம்? இதை சால்வ் பண்றதுக்கு இயேசுவை கொண்டு கிருபாதார பலியாக அங்கே நிறுத்தி ஏற்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றார். ரத்தத்தை அங்கே நீட்டி ரத்தத்தை தெளித்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. இந்த கிருபாதார பலின்னு இருக்கு பார்த்தீங்களா, கிருபாதார பலி. இதை வேற விதமாகவும் மொழிபெயர்க்கலாம். என்ன விதம் தெரியுமா? கிருபாசனம். எல்லாம் சொல்லுங்க, கிருபாசனம். இந்த கிருபாசனன்றது எங்கே இருக்குன்னா லேவியராகவும் 16 இருக்கு. இப்போ ரோமரில் இது நல்லா விளக்கப்படுது பாருங்க. அவர் நீதி உள்ளவராக காமிக்க விரும்புகிறார் தம்மை சிலுவையில். அவருடைய நீதியும் திருப்திப்படுத்த விரும்புகிறாரு. இல்லைன்னா யாரையும் மன்னிக்க முடியாது. இது எப்படி பண்றாரு? இயேசுவை கிருபாதார பலியாக அங்க நிறுத்துறார், ஏற்படுத்துறார். ரத்தம் சிந்தப்படுது, தெளிக்கப்படுது. இயேசு சிலுவையில் மரிக்கிறது மூலமாய் இந்த 2 விஷயத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். தான் நீதி உள்ளவர், பாவிய நீதிமானாவும் ஆக்க முடியுது அவரால். இந்த கிருபாசனன்ற வார்த்தை நம்மளை லேவியராகவும் 16 திரும்ப கொண்டு போகுது.
தமிழ் பைபிள் கிருபாசனம் இல்லை, ஆனால் கிருபாதார பலியை எப்படியும் மொழிபெயர்க்கலான்றாங்க. மற்ற இடங்களில் புதிய ஏற்பாட்டில் அப்படி மொழிபெயர்க்கப்படுது கிருபாசனம். இப்போ லேவியராம் 16 போங்க. இந்த சத்தியத்தை நான் சொல்லிட்டேன், விளக்கிட்டேன். இப்போ அதை படம் வகையில் அங்கே காமிக்கிறேன். லேவியராம் 16 போயிடுங்க. இங்கே இந்த படத்தை நீங்கள் அங்கே பார்க்கணுன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும். ஆகவே அதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்லணும், சில காரியங்களை விவரித்து சொல்லணும். சரிங்களா? லேவியராம் 16 போயிடுங்க. அங்கே 11லிருந்து ஒரு 16 வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை தான் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். இதே விஷயத்தை படத்தை நாம் பார்க்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருந்தது. அந்த பெட்டியை காமிக்கலாம். இப்படி ஒரு பெட்டி அங்கே இருந்தது. ஒரு தங்க பெட்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி, தங்கத்தினால் பொருத்தப்பட்டது. இந்த பெட்டிக்கு மேலே ஒரு மூடி இருக்குது. அந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். அந்த கிருபாசனம் தான் ரோமர் 3:26 வருது. இயேசுவை வந்து கிருபாசனமாக நிறுத்திட்டார் அப்படின்னு. அந்த மூடிக்கு மேலே, அந்த கிருபாசனத்துக்கு மேலே அந்த கேருபீம்கள், அந்த மூடிக்கு மேலே தான் தேவன் வந்து தான் பிரசனத்தை வெளிப்படுத்துவாராம். அப்படி தான் இந்த அதிகாரமே சொல்லுச்சு. சரிங்களா? இப்போ இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. இது வந்து தேவனுடைய பிரசனத்துக்கு அடையாளமாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து 10 கற்பனை உள்ள அந்த பலகைகள், 2 பலகைகள் தேவன் தாம் விரலால் எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த 10 கற்பனை உள்ள இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு தங்க பானையில், சின்ன பானையில் மண்ணா கொடுத்தார்ல. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருப்போ உணவு இல்லாதப்போ மண்ணாவை பொழிய வச்சார்ல, அந்த மண்ணாவுடைய சாம்பிள் அந்த பானைக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஆரோனுடைய கோல், ஆரோனுக்கு துளிர்த்த கோல். இது ஒரு அற்புதமான கோல். இந்த கோல் ஒரு அற்புதத்தை செஞ்சது ஒரு காலம். இந்த 3 ஐட்டமும் உள்ளே இருக்குது. இந்த 3 ஐட்டம் ஏன் விசேஷம்னா, இது 3மே சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து. சொல்லப்போனால் இந்த பெட்டியே சில நேரம் எப்படி திரும்ப அழைக்கப்படுது? சாட்சி பெட்டின்னு அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுது? சாட்சி பெட்டி. 13ஆம் வசனத்தில் பாருங்கள், சாட்சி பெட்டின்ற வார்த்தையை பார்க்கலாம் நீங்கள். சாட்சி பெட்டி. அப்போது சில நேரம் இந்த பெட்டிக்கு வந்து உடன்படிக்கை பெட்டின்னுவாங்க, ஆர்க் ஆஃப் த கவனன்ட். நிறைய நேரம் சாட்சி பெட்டி, ஆர்க் ஆஃப் த டெஸ்டிமோனி. நிறைய இடத்துல அப்படி வரும். இங்கே அப்படி தான் வருது, சாட்சி பெட்டி. ஏன்னா இந்த பெட்டியே சாட்சியிடுது. என்ன சாட்சியிடுதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர் ஆனால் மனுஷன் மோசமானவன் சாட்சியிடுது. கர்த்தர் புகழப்படத்தக்கவர், மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சாட்சியிடுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 3 ஐட்டத்தை பாருங்கள். 10 கற்பனை வந்து கர்த்தர் நல்லவர் என்பதையும் வெளிப்படுத்துது, மனுஷன் மோசமானவன் வெளிப்படுத்துது. ரெண்டுத்துக்கும் சாட்சியாக இருக்குது. 10 கற்பனை கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துது? என்ன மாதிரி கற்பனைகளை, ரூல்ஸை கொடுத்துட்டார், சட்டத்திட்டங்களை கொடுத்துட்டார். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நமக்கு நினச்சி திட்டம் பண்ணி ரூல்ஸை கொடுத்தார். சூப்பராக. அதுவே என்ன காண்பிக்குது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. ஆனால் அந்த அதே 10 கற்பனை இதையும் காமிக்குது, மனுஷன் மோசமானவன். ஏன்னா எல்லா 10ஐயும் மீறிட்டான். ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே மீறிட்டான். சில நேரம் துணிகரமாக மீறிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு கண்டுக்காமல் போனது மட்டும் இல்லை, ஒரு திமிராக மீறிட்டான் சில நேரம். இல்லைங்க, நான் அதெல்லாம் அப்படிலாம் மீறலைங்க, நான் வந்து சூப்பர் பரிசுத்தமான ஆள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது மீறியிருப்பீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்றாவது மீறிட்டீங்கன்னா எல்லாம் மீறின மாதிரி தான் தேவனுக்கு முன்பாக. ஏன்னா அவர் வந்து நம்ம மாதிரி பாஸ் மார்க் போடுறது இல்லை. 35, 50, ஒரு 33 வாங்கினா கூட இன்னும் 2 மார்க் போட்டு சேர்த்து கொடுத்துடலாம், பரவாயில்ல. அப்படிப்பட்டவர் கிடையாது அவர். அவர் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பாஸ் மார்க்கு? 100க்கு 100 தான் பாஸ். 99 கூட ஃபெயிலு தான். இது வந்து பழைய SSLC மாதிரி, ஒரு சப்ஜெக்டில் அவுட்னா எல்லாத்துலேயுமே அவுட்டு. இது நமக்கு பழக்கம் இல்லை பாருங்கள். நமக்கு வந்து இந்த மாதிரி சலுகை கிடச்சே பழக்கமாயிடுச்சு. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி அப்படி தான் நினச்சிக்கிறோம், அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஃபெயில் ஆகிட்டோம். இந்த 10 கற்பனை என்ன சாட்சி கொடுக்குது? கர்த்தர் நல்லவர், மனுஷன் வந்து கெட்டவன். அவர் கொடுத்த நல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சாட்சி எடுது. 10 கற்பனை மட்டும் இல்லை, அந்த மீதி 2 ஐட்டமும் அப்படிதான். மன்னா என்ன சாட்சி கொடுக்குது? அவங்களுக்கு உணவு இல்லாத காலத்தில் வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்தறிந்தார். எவ்வளோ நல்ல தேவன்! வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்தார்.
எப்படி சூப்பராக அவங்க தேவையை சந்திச்சார். கர்த்தர் நல்லவர், அவர் புகழப்படத்தக்கவர் என்று சாட்சியிடுது. ஆனால் அதே அந்த மன்னா பாட்டு என்னத்தை வெளிப்படுத்துது? இந்த ஜனங்க மோசம், இஸ்ரவேல் ஜனங்க மோசமான ஜனங்க. ஏன்னா இந்த மன்னாவை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு முறுமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப மன்னா தானா? என்ன ஆண்டவர் வெரைட்டியாக கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் சாப்ஸ் கிப்ஸ் கொடுக்க வேண்டாமா? இதே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு வானத்துலேருந்து மண்ணா கிடைக்குது அவங்களுக்கு டெய்லி. அதை ஒரு மாதிரி பேசினாங்க, துச்சமாக பேசி, கேவலமாக பேசி. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு நான்வெஜ் வேணுமா? அவ்வளோதானா? மூக்கு வரைக்கும் தரம் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டார். கோபத்தில் வேறு விதமாக கேட்டிருந்தா சந்தோஷமாக கொடுத்துருப்பாரு. இவன் இப்படி முறுமுறுத்ததுனால கோபத்தில் சொல்கிறதா கழுத்து வரைக்கும் வச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அந்த மன்னா என்னத்தை வெளிப்படுத்துது? கர்த்தர் நல்லவர், தேவையை சந்திக்கிறவர், போற்றி புகழப்படத்தக்கவர். ஆனால் மனுஷன் கெட்டவன், எவ்வளோ நன்மைகளை கடவுளிடத்துலேருந்து பெற்று நன்றி கட்டவனாக இருக்கிறான். மூணாவது ஐட்டம் ஆரோனுடைய கோல். ஆரோனுக்கு துளிர்த்த கோல். அதை பற்றிய சம்பவத்தை வாசிக்கணும்னா நான் நினைக்கிறேன் அது எண்ணாகமும் 12:1-14 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எண்ணாகமும் 12:1-14. அதாவது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மோசேயும் ஆரோனும் அவங்க தான் தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் இல்லையா? அவங்களுக்கு விரோதமாக ஒரு இன்னொரு தலைவர்கள் கூட்டம் எழும்புது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் தான் பெரிய தலைவர்கள் நினச்சிங்களா? நீங்கள் தான் எல்லாத்தையும் நடத்த முடியும்னு நினச்சிங்களா? ஏன்னா நாங்கள் முன்னிருந்து நடத்த முடியாதா? நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலையா? நாங்கள் தான் நடத்துவோம், போ, நீங்கள் தான் பெரிய ஆளா அப்படின்னு அவங்க கலகம் பண்ணுறாங்க. யாருக்கு விரோதமாக? மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. அந்த இடத்துல கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணுறாரு. துளிர்க்க பண்ணி இவன் கோல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோல், ஆரோன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் என்பதை நிரூபித்து ஆரோனுக்கு சப்போர்ட்டாங்க வராரு. தேவன் வெளிப்படுத்துகிறார் தம்மையே. மோசைக்கு சப்போர்ட்டாங்க தம்மையே வெளிப்படுத்துகிறார். அதுவும் என்ன காண்பிக்குது? கர்த்தர் நல்லவர், தாம் நியமித்த தலைவர்களுக்கு சப்போர்ட்டாக வேண்டிய நேரத்தில் வராரு அவர். ஆனால் இந்த ஜனங்க கலங்கம் பண்ணுற ஜனங்கள், தேவன் நியமிச்சிருக்கிற தலைவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள். இப்போ மூணுமே சேர்த்து அந்த பெட்டியே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் புகழப்படத்தக்கவர்னு சாட்சி கொடுக்குது. மனுஷன் கெட்டவன், அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சாட்சி கொடுக்குது. அவருடைய நீதி நியாயத்துக்கு ஒரு படமாக இருக்குது. அவருடைய நீதி நியாயம் நமக்கு விரோதமாய் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெட்டிக்கு மேலே ஒரு மூடி இருக்குது. அந்த மூடிக்கு பேர் என்னது? கிருபாசனம். எல்லாம் சொல்லுங்க, கிருபாசனம். கிருபையின் சீட் ஆஃப் கிரேஸ். அந்த மூடி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை ஃபுல்லாகவே மூடிடுது. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கேப் இல்லை. தேவன் அப்படி செய்ய சொன்னார். பெட்டியை செய்ய சொல்கிறப்போ பெட்டிக்கு கொடுத்த அதே மெஷர்மெண்ட்டை மூடிக்கும் கொடுத்தாரு. கரெக்டாக மூடியா அப்படி பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக மூடியா அப்படின்னாரு. ஃபினிஷ் பக்காவாக இருக்கணும். ஏன்? அவர் நீதி நியாயம் உள்ளவர் மட்டும் இல்லை, அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்குது, நம்ம தண்டிக்கப்படணும்னு சொல்லுது. ஆனால் மூடி நம்ம பட்சத்தில் இருக்குது. அவருடைய இறக்கம் நம்ம பட்சத்தில் இருந்தால் பத்தாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கணும்னா முழுமையாக நம்ம பட்சத்தில் இருக்கணும். அவருடைய நீதி நியாயமே நம்ம பக்கத்தில் தான் இருக்கணும். அதுக்கு தான் என்ன நடக்குது? பிரதான ஆசாரியன்ட்டு என்ன சொல்கிறாரு? அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, பலி செலுத்தப்பட்டு சிந்தப்பட்ட, அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, நீ போய் அந்த கிருபாசனத்தின் மேலே, அந்த மூடி மேலே தெளி. என்னங்க பாயிண்ட்ங்க? இந்த இரத்தத்தினாலே அவருடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறது. நமக்கு விரோதமாக இருந்த அவருடைய நீதி நியாயம் நமக்கு விரோதமாக சாட்சி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நம் பக்கமாக சாஞ்சிருச்சு. ஏன்னா ரத்தம் தெளிக்கப்பட்டுருச்சு, தண்டனை செலுத்தப்பட்டது, பாவ கடன் தீர்ந்து விட்டது. ஆகவே அவருடைய நீதி நியாயமும் சரி, அவருடைய கிருபையும் சரி நம் பட்சத்தில் இருக்கு. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ரத்தம் இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகாது. இயேசுடைய சிலுவை இல்லாமல் தேவனுடைய நீதி நியாயம் நம் பக்கத்தில் சாயாது. ஆனால் இயேசுவின் சிலுவைனால, இயேசுடைய ரத்தத்தினாலே அங்கே தேவன் சைட்லேயே ஒரு எஃபெக்ட் உண்டாகுது. அது என்ன எஃபெக்ட்? அவரை மாற்றிடுச்சுன்னு கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அவர் முன்னே கொஞ்சம் வேறு விதமாக இருந்தார். அரை மனசு நம்ம பக்கத்தில் இருந்து, அரை மனசு நமக்கு விரோதமாக இருந்தது. அப்படி கிடையாது.
இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் ப்ராப்ளம், நாட் அன் ஆக்சுவல் ப்ராப்ளம். இது வந்து சிலுவை இல்லாமல் இருந்திருந்தா இது ஒரு உண்மையான பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் சிலுவையை எப்போவுமே தேவன் பிளான் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஆகவே வந்து தேவன் வந்து முன்ன வந்து சிலர் இப்படிலாம் சொல்கிறப்ப என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ அப்போ வந்து கடவுள் வந்து முன்ன வேற விதமாக இருந்தார், ரத்தம் வந்து அவரை மாற்றிடுச்சா, பிதா வந்து நமக்கு விரோதமாக இருந்தார், அப்புறம் இயேசு வந்து பிதாவை நம்ம பக்கமாக சாச்சிட்டாரா? கிடையாது. பிதா தான் இயேசுவை அனுப்பி வச்சவர், பிதா தான் இந்த பிளானையே போட்டவர். இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து பிதா தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் யாரு? பிதா. பிதா எல்லாம் சொல்லுங்க, பிதா. அப்போ பிதா நமக்கு எதிர்த்து ஒன்றும் கிடையாது, அவர் தான் இதை பிளான் பண்ணது. இது என்ன காண்பிக்குதுன்னா, ரத்தம் இல்லாமல் பிதா வந்து நம் பட்சத்தில் இருக்க முடியாது. ஆகவே தான் இயேசுவை ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணிட்டார், சிலுவை ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. ரத்தத்தினால இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நீதி நியாயம் நம் பட்சம், அவருடைய இரக்கம் கிருபையும் நம்ம பட்சத்தில் இருக்குது. 5வது, இப்போ தேவன் மீது ஒரு எஃபெக்ட் உண்டு பண்ணிச்சு, அது மட்டும் இல்லை நம் மீதும் ஒரு எஃபெக்ட் உண்டாயிருக்குது. இப்போ தேவன் மீது இப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் உண்டானதுனால தான் நம் மீது ஒரு எஃபெக்ட் உண்டாயிடுச்சு. இப்போ அது என்னது எஃபெக்ட் நம் மீது? அதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம், மற்ற வேத பகுதியிலையும் பார்க்கலாம். நம் மீது என்ன எஃபெக்ட் உண்டாயிருக்குங்க? நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது, நாம் தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரலாம், இருக்கலாம். நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம், பாவம் நீக்கப்பட்டது, தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரலாம், இருக்கலாம். நம் மீது உண்டான எஃபெக்ட் இதுதான். சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது, அதை பாருங்கள். இந்த பகுதியில் 30ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக, உருவக படம்லாம் கிடையாது, ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். இந்த பாவ நிவாரண நாளில் செய்யப்படுற விஷயம் என்ன எஃபெக்ட் உண்டு பண்ணுதான்? கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படுது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படுது. சுத்திகரிக்கப்படும்படி தான் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றாரு. நாம் இப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோன்றது இன்னொரு விதமாக அடையாளப்பூர்வமாகவும் காண்பிக்கப்படுதுங்க. எல்லாமே இங்கே அடையாளம். நான் சொல்கிறது போல் எல்லாம் எதுவுமே அதை மட்டும் பார்க்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் எல்லா இடமும் அப்படின்னு கிடையாது, ஆனால் இந்த அதிகாரம் அப்படி. ஆரோன் வந்து இயேசுவை சுட்டி காமிக்கிறார், அந்த ஆடு இயேசுவை சுட்டி காண்பிக்குது. அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒட்டுமொத்தமாய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, எதற்கு ஒரு சிம்பலாக இருக்குது, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை யோசித்தீங்கனாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோன்றது வேறு விதமாக புரியும். இந்த உருவ படத்தில் புரிஞ்சுக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் என்னத்துக்கோ அடையாளமாக இருக்குது. வெறும் அந்த கூடாரத்தை சுத்திகரின்னு சொல்ல, அவர் ஒரு அடையாளமாக சுத்திகரிக்க சொல்கிறார். என்னத்தை சுத்திகரிக்க சொல்கிறார் அங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமாக இருக்குது? புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடை புரிஞ்சிக்க முடியாது, பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் யோசித்து பார்த்தா அந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு திரும்ப அடையாளமாக இருக்குது? நமக்கு அடையாளமாக இருக்குது, நம்முடைய இருதயத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நாம தான் தேவனுடைய ஆலயம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் யாரு? நாம. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரம் இருந்தது, ஆலயம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம் அங்கே தான் இருந்தது. அப்போ அவரை ஆராதிக்கணும்னா அங்கே தான் போகணும், சும்மா எங்கே வேணால் போக முடியாது, அங்கே போய் அவரை ஆராதிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. ஆனால் இன்றைக்கு எந்த பில்டிங்கில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குங்க? அஃபிஷியலாக எருசலேமில் போய் அங்கே ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே போய் ஆராதிக்கணுமா நம்ம? இன்னைக்கு அப்படிப்பட்ட இடமே கிடையாது, அப்படிப்பட்ட பில்டிங்கே கிடையாது, அந்த கூடாரம் போல ஒரு பில்டிங்கே கிடையாது. இயேசு மரித்த பிறகு ஆலயத்தை அடிச்சிட்டாங்க கொஞ்ச காலத்தில். நான் நினைக்கிறேன் அதை வேணே தேவன் அனுமதிச்சார். என்ன, இயேசு என்னைக்கு மரித்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவி என்னைக்கு ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு தேவ ஜனமே தேவ ஆலயமாக ஆகிவிட்டார்கள். அதனால தான் கிறிஸ்தவத்தில் நம்ம பில்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை.
எந்த இடம், எந்த பில்டிங் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ரொம்ப காலமாக ஒரு பில்டிங்கில் ஒரு இடத்துல இருந்தோம், இப்போ இந்த பில்டிங் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் திரும்ப வேறு இடம் வேறு பில்டிங்கு போவோம். அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. நாம தான் தேவாலயம், நாம தான் நமக்குள்ளாக வசிக்கிறார். அந்த காலத்தில் அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு வித செஞ்சார். நீங்கள்லாம் கூடாரத்தில் இருக்கிறீங்களா, எனக்கு கூடாரத்தை கட்டி நடுவில் வை, உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு காண்பிக்கிறதுக்கு தான். இப்போ எங்கே வசிக்கிறார்? நமக்குள்ளாகவே வசிக்கிறார், நம் மத்தியில் வாசிக்கிறார். நம்மெல்லாம் ஒன்று கூடி வரும்போது அதுதான் ஆலயம். அப்போது இங்கே இந்த கூடாரத்தை சுத்திகரிக்க சொல்கிறார். கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்தலம், பலிபீடம், எல்லாத்தையும் சுத்திகரிக்க சொல்கிறாருன்னா அதனுடைய மீனிங் என்னங்க, அர்த்தம் என்னங்க? நம்முடைய சுத்திகரிப்பை சொல்லுது. இது நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படுது. ஏன்னா ஆவியானவர் உள்ள வசிக்கணும்னா நாம் தெளிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நாம் சுத்தமானோம். ஆவியானவர் ஒரு குப்பை தொட்டியில் வசிக்க முடியாது. அழுக்க இருக்கிற இருதயத்தில், பாவக்கரை உள்ள ஒரு இருதயத்தில் ஆவியானவர் வசிக்க முடியாது. ஆகவே ஒருத்தர் இயேசுவை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, சிலுவை நம்பும்போது அங்கே அவங்க உள்ளம் தெளிக்கப்படுது, இரத்தத்தினால் கழுவப்படுது, சுத்திகரிக்கப்படுது. அதை சித்தரிக்கிறதுக்கு தான் இந்த ட்ராமா, இந்த பாவ நிவாரண நாள். அப்போ நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயத்தில் வசிக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கோன்றது மட்டும் இல்லை, சுத்திகரிப்பினுடைய அர்த்தம் என்னன்னா, பாவம் போயிடுச்சு, பாவம் காணாமல் போயிடுச்சு. பாவம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களை பார்த்தா ஆண்டவர் உங்கள் பாவத்தையே பார்க்கறது இல்லை, பாவமே போயிடுச்சு. அவருடைய பார்வையில் உங்கள்கிட்ட பாவமே இல்லை, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. அதை தான் அந்த வசனமே சொல்லிச்சு, பார்த்தீங்களா? 30 கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி இந்த காரியங்கள்லாம் செய் அப்படின்றாரு. அப்போது இங்கே சுத்திகரிப்புனா பாவம் நீக்கப்படுது. அதை இங்கே ஒரு சூப்பரான ஒரு படம் மூலமாக காண்பிக்கிறார். இங்கே எப்படி காமிக்கிறாருன்னா, அந்த 2வது ஆடு, ஒரு ஆட்டை கொண்டுடுறாங்க ஜனங்களுக்காக, இன்னொரு ஆட்டை உயிரோடு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் என்னமோ பண்ணிட்டு அப்புறம் அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 20ஆம் வசனம். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு, என்ன சொல்லுங்க, தீர்ந்த பின்பு அந்த முதல் ஆட்டை கொன்று ரத்தத்தை எடுத்து தெளித்து எல்லாம் சுத்திகரித்த பிறகு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி இது செய்யணும். அப்போ ஆர்டரை கவனிங்க, முதல்ல அந்த ஆட்டை கொன்னுட்டு ரத்தத்தை தெளித்து சுத்திகரிச்சிடணும், அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கு வரணும். அப்போ இது அர்த்தம் என்னன்னா, அங்கே அந்த முதல் ஆட்டின் மூலமாய் நடக்கிற விஷயங்கள் 2வது ஆட்டுக்கு நடக்கிறதன் மூலமாய் வெளிப்படுது. முதல் காரியம் 2வது காரியத்தின் மூலமாய் இன்னும் தெளிவாய் வெளிப்பட போகிறது. என்ன நடக்குது பாருங்க, 21ஆம் வசனம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். என்ன நடக்குது? ஆரோன் அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆடை கொண்டு தலை மேலே 2 கையும் வச்சு தேசத்தினுடைய, எப்படி சொல்லப்படுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய சகல, என்ன சொல்லுங்க, சகல அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல். பாவத்துக்கு 3 வார்த்தை பயன்படுத்தப்படுது: அக்கிரமம், மீறுதல், பாவம். என்ன பாயிண்ட்டு? எல்லா பாவமும் கவர்டு, தேசத்தினுடைய எல்லா பாவமும் கவர்டு. அதுக்கு தான் சகல, எல்லா விதமான பாவமும் கவர்டு, எல்லா பாவமும் கவர்டு. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஆட்டின் தலை மேலே கையை வச்சு அறிக்கையிடுறாராம். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அறிக்கையிட்டிருப்பார். அறிக்கையிட்டோன்னா என்ன ஆகுதான், இந்த பாவத்தை அந்த ஆட்டின் மீது சுமத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆளை வச்சு அந்த ஆட்டை வனாந்தரத்துக்கு அனுப்பி விடுறாரு. 22ஆம் வசனம் பாருங்கள். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விட கடவன். இந்த ஆட்டை கொண்டு போய் எங்கே விடணுமா? குடியில்லாத தேசம். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடியில்லாத தேசம்னா ரொம்ப தூரம்,
யாரும் இல்லாத இடம் மட்டும் இல்லை, திரும்ப அந்த ஆடு வரவே முடியாது. அந்த ஆடு வரவே முடியாத ஒரு இடம், அவ்வளோ தூரத்தில் போய் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துரு. இதை ரொம்ப பயந்து செஞ்சாங்களாம். அந்த ஆடு திரும்ப வந்துட போகுதுன்ட்டு 12 மைல் தூரம்லாம் கொண்டு போவாங்களாம். பிறகு யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, பாரம்பரியத்தில் இதை கொண்டு போய் பயத்தில் ஆட்டையை கொண்டுட்டு வந்துடுவாங்களாம் சிலர். ஆண்டவர் சாகடின்னு சொல்லலை, உயிரோடு விட்டுவான்னாரு. ஆனால் குடியில்லாத தேசத்தில் விட்டுவான். இவங்க வசதிக்கு பாவம் திரும்ப உள்ளே வந்துட போகுதுன்ட்டு அது எங்கேயாவது போய் கொண்டுட்டு அல்லது எதாவது பண்ணிட்டு வருவாங்களாம். ஏன்னா திரும்ப வந்துடக்கூடாது. அதுதான் பாயிண்டிங்க. திரும்ப வராத ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வா, அதான் சொல்கிறார் தேவன். குடியில்லாத தேசத்துக்கு விட்டு வா. இந்த பாவம்லாம் இது மேலே போயிடுச்சு, இப்போ இந்த பாவத்தெல்லாம் வெளியேற்றிடுறேன் நான், இது திரும்ப வந்துட்டு வரவே வராது. என்னங்க சொல்ல வராரு? என்ன சொல்ல வராருன்னா, ரத்தம் என்னைக்கு தெளிக்கப்பட்டுருச்சோ, நீங்கள் என்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டீங்களோ, உங்கள் பாவம் காணாமல் போயிடுச்சு. உங்கள் பாவம் காணாமல் போயிடுச்சுங்க. அதுதான் பாயிண்ட்டு. தேவனுடைய பார்வையில் அது காணாமல் போயிடுச்சு. தேவனுடைய பார்வையில் அது நீங்கிற்று. உங்களை பார்க்கும்போது அவர் உங்கள் பாவத்தை பார்க்குறதே கிடையாது, சுத்தமாக உங்களை பார்க்குறாரு. அதுதானே 30ஆம் வசனம் சொல்லுச்சு. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி. அப்போ சுத்திகரிப்பினுடைய அர்த்தம் இந்த 2வது ஆட்டின் மூலமாக வெளிப்படுது. நாம் தெளிக்கப்பட்டிருக்கோம்னா, சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம்னா அர்த்தம் என்னன்னா, பாவம்லாம் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சுன்னு கேட்காதீங்க, போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி தான் ஒரு சின்ன பிள்ளை டீச்சரை பார்த்து கேட்டுதான். டீச்சர் ஏதோ எழுதுனாங்க போர்டில், அப்புறம் அழிச்சாங்களாம். அந்த சின்ன பிள்ளை அப்போ தான் ஸ்கூலுக்கு வருது. ஃபஸ்ட்டு எங்கே போச்சு அது அப்படின்னு கேட்டுச்சான். இப்போ தான் அது இருந்தது, எங்கே போச்சு? அந்த டீச்சர்மார் சொன்னாங்களாம், எங்கே போச்சுன்னு தெரிலாமா, போயிடுச்சுமா. அந்த மாதிரி தாங்க, எங்கே போச்சோ அதை விடுங்க, போயிடுச்சுங்க. தேவன் நம்ம பாவத்தை நீங்க செய்து விட்டார், கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டாரு, சுத்தமாக்கி விட்டாரு. ஒரு படம் வகையில் இதை காமிக்கிறாரு, உருவக படமாக இங்க இதை சித்தரிக்கிறார் பாருங்க. யோசித்து பாருங்க, அவங்க அந்த அந்த ஆடு போக போக இந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். நம்ம பாவம் போகுது பாரு, அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த மனுஷன் அந்த ஆட்டை போய் தூரமாக விட்டுட்டு வர மனுஷன் அப்படியே வெயிட் பண்ணியிருப்பான். போது 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 கண் காணாத ஒரு தூரத்துக்கு போன பிறகு திரும்பி போயிடுறான். அவ்வளோதான், போயிடுச்சு. நீங்கள் சில நேரம் போகிறத பார்க்கணும். நாம் என்ன பிரச்சனைன்னா, அது இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு நம்ம பாவம் ஞாபகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் செய்து விட்டனே. எத்தனை இடங்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. உருவக படம் மட்டும் இல்லை, ரொம்ப தெளிவாகவே தேவன் சில இடங்களில் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரங்க? நீங்கள் அளவு எடுக்கவே முடியாது, ரெண்டும் சந்திக்காது. பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப தூரம் எடுத்துட்டேன், போ, கவலைப்படாத, பாவங்களை உன்னை விட்டு நான் விலக்கி விட்டேன். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழத்தில் உன் பாவங்களை நான் போட்டு விட்டேன். அந்த காலத்தில் சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்கவே முடியாது, போகவே முடியாதுன்னு நினச்ச ஒரு காலம் அது. இன்றைக்கி போய் பார்த்து வந்துட்டாங்க சிலர்லாம், நினைக்கிறேன், தெரில. பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. நீ நினைக்கிறல்ல யாரும் போக முடியாத இடம், அங்கேருந்து எதுவும் திரும்ப வர முடியாது, அங்கே போட்டேன் அப்படின்றாரு. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன் அப்படின்றாரு. அல்லது எபிரேயர் 8:12 சொல்கிறாரு, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவத்தை நான் இனி நினையாமல் இருப்பேன். நீ என்னைக்கு இயேசுவை நம்புறியோ, ரத்தம் மேலே தெளிக்கப்படுதோ, பாவத்தை அறிக்கிடுறியோ, உன் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன். அவ்வளோதான், நினைக்க மாட்டேன். ஆங்கிலத்தில் வருது, ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரால் நினைக்க முடியாதா? அவர் மறந்துட்டாரா? அவருக்கு மறதி இருக்கா? மறதின்ற வியாதி ஆண்டவருக்கு இருக்கா? கிடையாது. வேணா அவர் எடுக்கலாம், ஆனால் அவர் எடுக்க மாட்டார். வார்த்தை கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்துட்டார். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். வாக்கு மாறாத தேவன். ஐ சூஸ் டு ஃபர்கெட் இட்ன்றார். ஐ சூஸ் டு லீவ் இட் அசைட். அதை நான் அவ்வளோதான் எடுத்துட்டேன், பிக்சர்லேருந்து எடுத்துட்டேன். பரலோக டேட்டா பேஸில் போய் உங்கள் பேரை அடிச்சிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கீங்கன்னா, தெளிக்கப்பட்டீங்களாங்க, ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டீங்களா இயேசு, உங்கள் பேரை பரலோக டேட்டா பேஸில் போய் அடித்தா ரெக்கார்டில் ஒரு பாவமும் வராது, பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆண்டவர் அப்படி தாங்க உங்களை பார்க்குறாரு.
இதில் என்ன பிரச்சனைனா, நாம் நம்மையே வேறு மாதிரி பார்க்குறோம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை வேறு மாதிரி பார்க்குறாங்க. நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது, பழைய பாவம்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, மற்றதெல்லாம் மறந்துட்டா கூட அந்த பாவம் சரித்திரம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. கரெக்டாக அது சார்ட் போட்டுடலாம், கிராஃப். மற்றவங்களும் சுற்றி காட்டிலும் ஒருவேளை நீங்கள் பழைய வாழ்க்கையில் வேறு விதமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா அவங்களும் அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்குன்னே இருப்பாங்க. சில நேரம் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ என்ன செஞ்சேன்னு. அப்போ நம்ம ஞாபகத்தில் நாம் வேறு மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களும், ஆனால் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதை விட, மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை விட, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறான்றது தாங்க ரொம்ப முக்கியம். எப்படி பார்க்குறாரு? சுத்தமாக பார்க்குறாருங்க. தேவனுடைய சந்நிதியில் நான் சுத்தமாக இருக்கிறேன். நல்லா சொல்லும், தேவனுடைய சந்நிதியில் நான் சுத்தமாக இருக்கிறேன். என் ரெக்கார்டில் எந்த பாவமும் இல்லை. சொல்லப்போனால் பிறகு சொல்லுது வேதம், ரெக்கார்டில் நீதியாக கிடக்குதான். நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். இயேசுடைய ரத்தம் தெளிப்பு இதுதான் நமக்கு செய்திருக்கிறது. அப்போது பழைய பாவம் ஞாபகத்துக்கு வந்து நீங்கள் ஒரே அப்படியே ஒரு கண்டெம்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் அந்த அதிகமாக இருக்குன்னா ஆண்டவர் அதை உண்டாக்கலன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிலர் நினச்சிக்கிறோம் ஆண்டவர் தான் என்ன பழைய பாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன கண்டம் பண்ணுறாரோ. கிடையாதுங்க, கண்டனம் பண்ணுறாரா இல்லைங்க, அது பிசாசின் வேலை. அது ஒருவேளை உங்கள் ஞாபகம் அந்த மாதிரி இருக்கலாம். என்ன பண்ணணும், நீங்கள் இதோ அந்த ஆடு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இதோ போது பார், போது பார், போது போ 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 போயிடுச்சு, போயிடுச்சுங்க. நாம் என்ன பண்ணணும்? இதை நம்ப வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நம்ப வேண்டும். என்னங்க எதிர்பார்க்குறாரு ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து? நம்பணுங்க இதை. இந்த அதிகாரம் முடிகிறப்போ ஜனங்கள் இந்த நாளில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு விஷயமா சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? அந்த நாளில் வேலை செய்யக்கூடாதான். பாவ நிவாரண நாள் அன்றைக்கு வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாள் மாதிரி அதை ட்ரீட் பண்ணு. அது ஆக்சுவலாக ஓய்வு நாள் கிடையாது எப்போவுமே, ஆனால் ஓய்வு நாள் மாதிரி ட்ரீட் பண்ணுன்றாரு. வேலை செய்யாத. பாயிண்ட் என்ன? நான் உனக்காக எல்லாம் வேலையும் செய்து முடிச்சிட்டேன். மீட்பின் செயலை, பாவ நிவாரணத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். நான் செஞ்சதில் நீ ரெஸ்ட் பண்ணு. நீ அதையே நம்பிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இரு. இன்னைக்கு வந்து ஆண்டவரிடத்துல எந்த தடையும் இல்லைங்க. அந்த தடையெல்லாம் சிலுவை எடுத்து போட்டுருச்சு. இன்னைக்கு தடை வந்து நம்ம இடத்துல தான் இருக்குது. சில நேரம் நம்ம விசுவாச குறை தான் தடையாக இருக்குது. நமக்கு நம்புறது கஷ்டமாக இருக்குது. என் பாவம் எல்லாம் போயிடுச்சா? என் ரெக்கார்டை பார்க்குறப்போ கடவுள் பாவமே பார்க்கறது இல்லையா? என்னுடைய ஒரு பாவத்தையும் நினச்சி பார்க்கறது இல்லையா? எவ்வளோ செஞ்சேனே ஒன்றுத்தையும் அவர் நினைக்கிறது இல்லையா? என்னை சுத்தமாக பார்க்குறாரான்னு நமக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இட் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. எப்படிங்க? எவ்வளோ செஞ்சிட்டேனே, இதெல்லாம் எப்படி மன்னிப்பார்? என்னெல்லாம் யாரும் மன்னிக்க மாட்டாங்களே, நான் மன்னிக்க முடியாத ஒரு அப்படி அந்த அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேனே. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை உலகமே மன்னிக்கலைன்னா கூட தேவன் மன்னிப்பார். நீங்கள் இயேசுவை நம்புறீங்கன்னா தேவன் உங்களை மன்னிப்பார், நியாயமாக மன்னிப்பார். யாரும் அவரை கேள்வி கேட்கவே முடியாது. நீதி நியாயமாக உங்களை மன்னிப்பார், இரக்கமாக மட்டும் இல்லை. ஏன்னா உங்கள் பாவத்துக்காக தான் அவருடைய சொந்த குமாரனை சிலுவையில் தண்டித்தார். இதை நம்புங்க. இதை நம்புகிறவர்கள் இதை ருசிக்கலாம். விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், நம்ம விசுவாசிகளாக இருந்துக்கிட்டே சில நேரம் இந்த பழைய பாவத்தை நினச்சிக்கிட்டு அதனால் முன்னேற முடியாமல் இருக்கிறோம். அதனால் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியாமல், ஆராதிக்க முடியாமல், தேவனை நம்ப முடியாமல், தேவனுடைய சார்பில் ஒரு முயற்சியிட முடியாமல், தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாமல் பல விதத்தில் நமக்கு தடை பண்ணுது. அது என்னன்னா ஆண்டவர் சைடில் எந்த தடையும் கிடையாது. நாம் நம்ப வேண்டும், சிலுவையை பார்க்க வேண்டும், திரும்ப திரும்ப சிலுவைக்கு போகணும். அவர் திரும்ப திரும்ப மறிக்க போகிறது கிடையாது. ஒரே தரம் மறித்து உயிர் தெழுந்து விட்டார், ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார். ஆனால் நாம் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் திரும்ப சந்தேகம் வர்றப்பெல்லாம் என்ன பண்ணணும்? அந்த சிலுவைக்கு போடணும். சிலுவையின் மூலமாக என்னத்தை பார்க்கணும்? இதோ அந்த ஆடு போயிட்டே இருக்கு, பாவம் போயிட்டே இருக்கு, போயிடுச்சு போயிடுச்சு போ. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இதை நீங்கள் உண்மையிலே நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, பல கதவுகள் திறக்க முடியும். உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களாங்க? சிலர் நினைக்கலாம் இது ஒரு பேசிக் ட்ரூத் தானுங்க. பேசிக் ட்ரூத்தை எல்லாரும் உருப்படியாக நம்புறது இல்லையேங்க. எத்தனை பேர் உண்மையிலே இதை நம்புகிறாங்க? என் ரெக்கார்டை தேவன் பார்க்குறப்போ ஒரு பாவத்தோட பார்க்கறது இல்லைன்னு எத்தனை பேர் உண்மையிலே நம்புகிறாங்க? கொஞ்சம் பேர் தான்.
என்ன சுத்தமா பார்க்கிறாரு. ஒரு பாவம் கூட செய்யாதவனா மாதிரி பார்க்கிறாரு. என்ன சொல்ல போனா தன்னுடைய சொந்த குமாரனை பார்க்கறது போல என்ன பார்க்கிறாரு அப்படின்னு உண்மையிலே நம்பிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் போயிடுவாங்க. ஆனால் அது உண்மையிலே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யூபிலி, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு முன்னேற்றம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு தான் யூபிலியே அறிவிக்கப்பட்டதான். இது சொல்லி முடிச்சிடறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னா 50 வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு தான் கரெக்டாக அந்த ட்ரம்பட்டை ஊதி யூபிலி வந்துருச்சுன்னு அறிவிப்பாங்க. யூபிலின்னா என்ன? இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிற நாள். பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படி ஒரு நாளை வச்சுருந்தார். நீங்கள் கடன் நிமித்தமாக உங்கள் வீடு அடமானம் வச்சு வீடை இழந்துட்டீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நிலம் திரும்ப கிடைக்கும். கடன் நிமித்தமாக நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை யூபிலி நாள் அன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சீனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு அந்த ரத்தத்தை சிந்துறாங்க, ரத்தத்தை தெளிக்கிறாங்க, அப்புறம் அந்த ஒரு ஆட்டை உயிரோடு அனுப்புகிறாங்க, போன்னு போயிடுச்சது. அப்புறம் இந்த பக்கம் ட்ரம்பட் ஊதுது, யூபிலி வந்துருச்சு, பாவம் போய்விட்டது, விடுதலை வந்து விட்டது. இதுதான் இயேசுனுடைய சிலுவை நமக்காக செய்திருக்கிறது. நம்ம எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு சமீபத்தில் பாவம் செய்திருக்கலாம். அது நிமித்தமாக மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்கலாம். இன்னும் அறிக்கையிடாமல் இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் இப்பொழுதே, இது உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற விஷயம், பட்டனை இப்போவே நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும். உங்களுடைய வேதம் சொல்லுகிறது போல என்னை சுத்திகரியும். அவர் உங்களை மன்னித்து சுத்திகரிக்க நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். டிலே பண்ணாதீங்க, இப்போவே செய்யுங்க. அதை நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கலாம் அல்லது தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு விசுவாசியாக உங்களையே கருதாமல் இருக்கலாம். ஏதோ இயேசுவின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படியோ பார்க்குறீங்க இதை. ஆனால் எந்த நாளும் நீங்கள் இயேசு இப்படி நம்பினதில்லை. சிலுவையில் உங்களுக்காக, உங்கள் பாவத்துக்காக அவர் செத்தார், ரத்தம் சிந்தினார், இது நிமித்தமாக தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறாருலாம் நீங்கள் நம்பினதே இல்லைன்னா இன்றைக்கி நம்புங்க. இதை நம்பலைன்னா வேற எல்லாம் பண்ணியும் பிரயோஜனமே கிடையாது. கடைசியில் எது ரொம்ப முக்கியமாயிடும்னா நீங்கள் இதை நம்புனீங்களா இல்லையா, அதுதான். உங்கள் படிப்பும் உங்கள் சாதனையும் உங்கள் பேக்ரவுண்டும் அதெல்லாம் நல்லதுங்க. ஆனால் அது உங்களை கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்தவே முடியாதுங்க. இதை நம்புங்க, இப்போவே நம்பலாம். நீங்கள் இப்போவே இயேசுவை நான் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்காக மரித்தீர், உயிர் தெழுந்தீர், என்னுடைய ஆண்டவராய் இரும் என்று இப்பொழுதே நீங்கள் அவரை பார்த்து சொல்லலாம். அவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலண்டியரா கல்வாரி சிலுவைக்கு எங்களுக்காக போய் நீர் அங்கே மரித்தீர், ரத்தம் சிந்தினீர், உடைய ரத்தத்தை எங்கள் இருதயங்களில் ஆவியானவர் மூலமாய் தெளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி. பாவம் எங்களை விட்டு நீங்கள் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமே, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமே, நீதிமான்களாக இருக்கிறோமே. இனி எங்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லையே. உம்முடைய நீதி நியாயமே எங்கள் பக்கம் இருக்குதே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்றென்றைக்கும் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிச்சயத்தோட ஒவ்வொரு உள்ளமும் வீட்டுக்கு போகட்டும், உடைய சமாதானத்தோடு போகட்டும், யூபிலியை தொடர்ந்து ருசிக்கட்டும், அனுபவிக்கட்டும், கொண்டாடட்டும். இழந்ததெல்லாம் இந்த புது நிச்சயத்தின் மூலமாய் திரும்ப வரட்டும். இதுவரைக்கும் இல்லாத விசுவாசம் வரட்டும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு முயற்சி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு இனிஷியேட்டிவ் உண்டாகட்டும். இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். மூலமாக இயேசு மட்டுமே மகிமைப்படுவாராக. எல்லா துதிகான மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.